அடுத்தபடியாக நமது திரைப்படத்தின் நகைச்சுவை நாயகன் மற்றும் கருப்பு ராஜா என்று போற்றப்படுகிற கஞ்சா கருப்பு அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். ஹலோ ஹலோ, வந்துச்சா? நான் பேசுறது கேட்குதா? இங்கே என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும், அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும், அதே மாதிரி என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கமுதி மாவட்டம், இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க, நான் அதிகமாக நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நம்ம அண்ணன் பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார் தங்க அண்ணன் அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும், அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வைஷ்ணவி அவர்களுக்கும், கீரூனியாக நடிச்சிருக்கு, வட்டி ஏற்குது நம்மள்கிட்டே பயங்கரமாக. அது கேட்குற பார்த்தா ராம்நாடு மாவட்டத்தில் இப்படித்தே வட்டி கேட்பாங்க அதிகமாக. ஆமாம், அதிகமாக வட்டி கேட்பான் மாஸ்டர். காலையில் ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏரியா. இந்த அவர் பின்னுக்கு இருந்து உண்மைன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பார்பாக இருக்கார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணனை பற்றி நான் நிறையா சொல்லணும். இயக்குனர் அந்த கண்ணை வந்து எப்படின்னா, அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார், என் இல்லத்துக்கு வருவார். வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் அப்படின்னு. ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா, சுட்டு போடுவாரா? இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு. இல்லைண்ணே நீங்கள் வாரீங்களா, நான் வந்தால் உனக்கு இது வேலையான்னு என்னைய கேட்பார். நீ போய் கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு. பிடிச்சிக்கிடிச்சிட்டு அவங்க சீன்னா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னையில் திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். 2வது வந்து மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியலை. கண்ணன்கிட்ட தான் பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை. நடித்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராம்நாடு மாவட்டம் ஃபுல்லாமே வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கருவு அதிகமாக இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்கே உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு, உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ளவு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இதுக்காகத்த முதலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்போ எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லனே, எப்படின்னா மரத்தை அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம். அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சுருவோம். இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண் சிவகங்கை மண்ணில் என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனார். அப்போ நான் போய் கை கொடுத்தேன். 4.5 வயசு கை கொடுக்கும் போது, அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா கொட்டைக்குள்ளே தான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழியை சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். பிறந்த 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா. ஏன் நான் பிறந்ததே அப்பத்தையும் பிறந்தோம்னு சொல்கிறேன். எனக்கு என்ன ஆக்சுவலா ஆமாம்
ஆமாம் 5000 ரூபா பணம் கொடுத்து விட்டுருந்தாரு. இந்த தேட்டரில் இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும்போது கொடுத்து விட்டுருந்தாங்க. கொடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசில் எங்கள் ஊரில் வந்து கால்ரா அம்மா நிறையா வரும். உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த வெயில் பகுதி அதிகனால. ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான், குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான், நாங்கள் ரொம்ப பழகுவோம் டீப்பா. அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், அம்மா அம்மா போட்டுறக்கூடாது. அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் தலைவர் தலைவர் தலைவர்னு தலைவர் படத்தை நிறையா பார்த்தேன். அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாவம் கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார். நிறையா அவர் விதையில் விதைச்சிருக்காரு. நிறையா கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது திரைப்படத்தின் நாயகன், கிராமங்களை தேடி அலைந்த கதாநாயகன். இன்று அவர் கதையில் மட்டும் கிராமங்களை தேடவில்லை, தன் வாழ்நாள் முழுவதும் கிராமங்களை தேடி தேடி அலைந்து திருவிழா காலங்கள் மட்டுமல்ல, ஊரில்லாத மக்களையெல்லாம் தேடி அலைந்து அந்த ஊர்களில் புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்து அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கே வாழுகின்ற தாய்நாட்டு உறவுகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களெல்லாம் கண் சிந்தி தன் கிராமத்திற்கு வருகிறந்து கோயில்களை பராமரித்து பல்வேறு வாழ்வாதாரங்களை உயர்த்திய நடமாடும் நாணயமிக்க நம்பிக்கைக்குரிய மனிதராய் கிராமங்களில் உலா வந்த கிராமத்து நாயகன்தான் இந்த படத்தின் கதாநாயகன், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆண்டவன் திரைப்படத்தின் நாயகன் மகேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் நான் ஆண்டவனாக நினைக்கும் ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் உடன் இருக்கும் அத்தனை திரை சொந்தங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கூட்டத்திலிருந்து வந்தவன் தான் நான். பொதுவாக இந்த படத்துக்காக ஒரு 3 டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. யார் அந்த 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்னுடைய நண்பர்கள். இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்பித்து வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட பூரா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும், என்னுடைய கிராமத்து மக்களுக்கும், இந்த மகேஷ் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும், மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும், நான் பிறந்தது ஆலடிவட்டியாக இருந்தாலும் விருதுநகர், ராம்நாடு, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் போனால் அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னைய அவங்க வீட்டு பிள்ளையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கலெக்டர் அப்படின்னா அவருக்கு 1008 ஆர்டர் வரும். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு 1008 ஆர்டர் போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் பம்பரம் போல் சுற்றி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவாக இருந்து இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்கில் எல்லாத்துலேயும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகநாத ரெட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர். அவரை வச்சு தான் இந்த படமே உருவாகியிருக்கு. ஆண்டவன் அப்படின்னா நான் ஹீரோ கிடையாது, மேகநாத ரெட்டி அவர் தான் ஹீரோ. அவருடைய கதாபாத்திரத்தில் தான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்கிறாரு. ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன். அப்போ மேகநாத ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு கலெக்டர் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சைரன் சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது சைரன் கிடையாது. ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி, அந்த எண்ணங்கள்
சுற்றி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், அந்த ஊருக்கு என்ன செய்யலாம்னு சுற்றி சுற்றி வேலையை பார்த்த மனுஷன். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள், காவல்துறையிலேருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியாக இருந்தார் அவர். அப்புறம் எங்கள் ஊரில் பிறந்து இன்னைக்கு எஸ்பியாக இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன், இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காங்க அத்தனை பேர் சேர்த்து தேர் மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்கே நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன். ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது. நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல, அதுதான் இந்த ஆண்டவன் படத்தில் இருக்குது. நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்த மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை. நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது சுற்றி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு தான் இப்போ வந்திருக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும். உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் கூட்டத்தில் இருக்கிறேன். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா, ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டோமா, யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான். அப்படி தான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு. இதே பிரசாத் ஸ்டூடியோவில், இதே பிரசாத் லேபில் 9 வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டரை, ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் தான் சமூக வலைதளம் ஆரம்பித்தேன். நான் நம்மளுடைய நண்பர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, வேன் பிடிச்சி வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத் லேபில் ஓரமாக நின்று வீடியோ எடுத்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனை வந்து இருக்கிறேன். அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு. நண்பர்கள்னால் நான் நேரடியாக பார்த்த நண்பர்கள் இல்லை, நான் பார்க்காத நண்பர்களும் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் உங்களை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் 1000 பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னார், பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்குறீங்க. உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம். உங்களால் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். சாப்பாடு ரிவ்யூ போடுறோம், இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரொமோஷன் பண்ணுறோம். இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன, சமூக வலைதளங்களில் ஒரு யூடியூப்புக்காரனுடைய வழி என்ன, ஏதாவது ஒரு ஃபோனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்டில் போயிட்டு இன்றைக்கும் தினம் போய்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. சத்தியமாக நான் இல்லை. ஒவ்வொரு சமூக வலைதளத்தில் எவனுக்காவது ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு இருக்கிற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ. கிராமம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படமே கிராமந்தான், முழுக்க முழுக்க கிராமந்தான். ஒரு பட்டதாரி இளைஞர், கல்லூரி படித்த பட்டதாரி இளைஞர் என்ன செய்வான், ஏதாவது ஒரு கூலிங்காக இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணும், அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். எங்கள் வீட்டிலையும் அப்படி தான் நினச்சாங்க. படிக்க வச்சாங்க. மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படித்தேன். படித்து சென்னையில் வந்தேன், நல்ல வேலை பார்த்தேன், நல்ல சம்பாத்தியம், ஊரில் இடம் வாங்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் இந்த கொரோனா காலகட்டங்கள் இருக்குல்ல, அந்த நேரங்களில் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருந்தேன். அந்த நேரங்களில் ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன். 100 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. ஊருக்கு கொரோனா டயங்களில் வேறு வழி இல்லாமல் போனேன். அதாவது சொந்த ஊரில் மட்டும்தான் வாழ முடியும், எந்த ஊரில் வேணாலும் பொழைக்கலாம். பொழைப்பு வாழ்க்கை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. வாழ்க்கை வேறு, பொழைக்கிறது வேறு. வாழ்கிறதுக்காக மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போனேன். அப்படி போகும்போது ஒரு கிராமம், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில், கிராமம்னா எப்படி இருக்கும், வாய்க்கா வரப்பு வாழை தோப்பு அப்படியே இயற்கை வளம் நிறைஞ்சு தான் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அப்படிலாம் இல்லை. காஞ்ச கருவாடு, இன்னும் வெளியிலலாம் நிறையா போஸ்டர்லாம் இருக்கும். காஞ்ச கருவாடு, கருவேலங்காடு, பாலைவனம், இந்த மாதிரி தான் அந்த ஊர் இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு ஊர் இருக்கே, இதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். வீடியோ எடுத்து போடுறது எதுக்கு, லைக்குக்காகவும் ஷேருக்காகுமா? இல்லை. அந்த ஊரில் ஆளே இல்லை, 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. கொரோனா காலகட்டங்களில் எல்லாரும் தனிமைப்படுத்தியிருந்தாங்கல்ல, ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வீடு கிடையாது. உடைஞ்ச வீடு, ஒழுகும், எப்போ வேணாலும் அந்த சோறு இடிஞ்சு விழுந்துடும், எப்போ வேணாலும் சாகலாம், செத்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஏன்னா அந்த ஊருக்காரங்க எவனுமே இல்லையா, எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு, இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க, இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்லை, தயவு செய்து ஒரு வீடு
வீடு வேணும், அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, உங்ககிட்டையும் கேட்க முடியாது. அப்படி கேட்டோம்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த காசு கேட்க ஆரம்பிச்சிட்டேன், பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும், அரசாங்கம் வந்து இதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி முடித்து 3வது நாள் அந்த கலெக்டர் பதவியேற்று 3வது நாள் நேரடியாக அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்குறதுக்கான ஆர்டரை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்காரங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போனார். அவர் தான் ஏற்கனவே சொன்னால் நம்ம கலெக்டர் மேகநாத ரெட்டி. அந்த வீடியோவை கண்டிப்பாக நம்பரில் இங்கே யாராவது பார்த்துருப்பீங்க, ஏன்னா மில்லியனில் போச்சு. யாராவது பார்த்தீங்களா? கை தூக்குங்களேன். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ அந்த உண்மையான ஒரு கதை, ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்பனையாக எடுத்திருப்பாங்க. உண்மை கதை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு பண்ணியிருப்பாங்க. இது உண்மை கதை. அந்த வீடியோ இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷம் வீடியோ. அந்த ஒரிஜினல் வீடியோ இந்த படத்தில் இருக்குது. ஒரிஜினல் வீடியோ அப்படியே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன். இன்னைக்கு நகரங்களில் நம்ம பிழைப்பை தேடி வந்துடுறோம். நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, நம்மளுடைய திறமை யார் என்ன அப்படின்னு இந்த நகரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஜெயிச்சிடுறோம். பெரிய பெரிய மாளிகையும் மாட மாளிகையும் கட்டி வாழ்ந்துடுறோம். நம்ம யாருன்னு தெரியாமல், நம்மளுடைய திறமை என்னன்னு தெரியாமல் இருக்கிற இந்த நகரமே நம்ம வாழ வைக்கிற போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்மளுக்குன்னு எவ்வளோ சொத்து சொகம் இருக்குது, ஒரு குடிசை வீடாவது சொந்த வீடா ஊரில் இருக்கும். அப்படி தெரிஞ்ச ஒரு உங்களுடைய கிராமம் உங்களை என்ன கைவிட்டுருமா? கைவிடாதுல. கண்டிப்பான முறையில் மேக்சிமம் எல்லாருமே கிராமத்தில் இருந்தால் வந்திருப்போம். நகரங்களில் பிறந்திருந்தாலும் நம்மளுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது கிராமத்தில் இருக்கும். தயவு செய்து உங்களுடைய கிராமங்களை வாழ வைங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கு. நான் நகரத்தில் இருந்தேன் சொன்னோம்ல, சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? நகரத்தில் இருந்தேன், லட்சக்கணக்கில் நான் சம்பாரித்தேன், கிராமத்துக்கு போயிட்டு நான் போய் 4 வருஷம் ஆச்சு. நான் போனதுக்கப்புறம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் எடுத்திருக்கு. படத்துக்காக நான் போகல, நான் போய் வீடு கட்டி அங்கே வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே எடுத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நிறைந்த உண்மையான சம்பவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு உயிரோட்டமாக இந்த உயிரோட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதை யார் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் தேடி தேடி பார்க்குற போது தான் சின்ன வயசுலேருந்தே நம்மளாம் இவர் மேலே வெறி, நம்மளுக்கு இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இவர் தான் வேணும் எங்களுக்கு, இவர் நடித்தா தான் அந்த படம் முழுமையடையும், இந்த கேரக்டருக்கு இவர் தான் சரியாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காகவே ஐயா பாக்கியராஜ் சாரை வந்து நடிக்க வச்சோம். அப்படி ஒட்டுமொத்த கிராமத்துடைய முழுக்க கிராமத்தின் கதை, கிராம கதைனா ஏதோ மொக்க கதையை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. உணர்வு பூர்வமாக இருக்கும், உயிர் இருக்கும். படத்துக்கு உயிர் இருக்கும். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் உயிர் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் உயிர்கள் இல்லை அப்படிங்கிறத அந்த படம் வந்து சொல்லும். உதவுற எண்ணம், நன்றி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? உதவுற எண்ணம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த படத்தில் வந்து ஆண்டவனாகவே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னுடைய பார்வையில் என்னுடைய நண்பர்கள் ஆண்டவனாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில் ஆண்டவனாக இருந்தாங்க. என்னுடைய பக்கத்து ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில் ஆண்டவனாக இருந்தாங்க. இந்த படத்துக்கு உயிரோட்டம் கொடுத்த பாக்கியராஜ் ஐயா இந்த ஆண்டவன் பட குழுவுக்கே ஆண்டவனா இருந்தார். நீங்கள் இந்த படத்தை பார்க்குற போது நீங்களே ஆண்டவனாக இருப்பீங்க. ஆண்டவன் அப்படிங்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வேல் கம்பை வீச்சர் வாயம் கச்சிக்கிட்டு இப்படி கொடூரமாக ஊருடைய எல்லையில் கருப்சாமி மாதிரி ஐயனார் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கும்ல, அது ஆண்டவன் நினச்சிங்களா? அது ஆண்டவன். ஆண்டவன் அதுக்காக சிலையா எந்திரிச்சு நேரில் வந்துருமா, இல்லை குதிரையில் வந்துருமா? அப்படிலாம் வராதுல்ல. எப்படி வரும்? இந்த மாதிரி நவீன காலகட்டங்களில் ஆண்டவன் திரும்பி வருவார் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இது மாதிரி ஏதோ செல்ஃபோனையோ இல்லை கேமராவையோ தூக்கிக்கிட்டு தான் இந்த ஆண்டவன் வந்து வந்திருக்குது. இந்த 2025 ஆண்டவன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் சொல்லும். அதுக்காக தான் இந்த ஆண்டவன், மற்றபடி மதத்துக்காக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த நடிப்புல அதை உண்மையாகவே வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கை இந்த படத்தை எல்லாருமே வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வில்லனாக இருக்கட்டும், நம்ம கதாநாயகியாக இருக்கட்டும், கூட இருந்த நண்பர்களாக இருக்கட்டும், நாங்கள் படம் எடுத்த அந்த ஊருக்காரங்க. பொதுவாக ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு ஷூட்டிங் பிளேஸுக்கு அமௌண்ட் கேட்பாங்களா இல்லையா? 1 ரூபா கூட கேட்க கிடையாது. ஏன்னா கதை அப்படி கதை.
ஏப்பா நம்ம ஊர் படம் எடுக்கிற, நம்மளுக்கு எதுக்குப்பா காசு என்ன அப்படின்னு சொல்லி ₹1 கூட வாங்காமல் அத்தனை பேரும் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. கஷ்டம்னா உலகத்தில் யாருமே பார்க்க முடியாத கஷ்டம், கஷ்டத்துடைய எல்லைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எல்லையை பார்த்துட்டு இந்த ஆண்டவன் படக்குழு இன்னைக்கு வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்சை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு படமாக இதை வந்து பார்க்காம உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்களில் ஒருவனா, ஏன் நீங்களாவே இந்த படத்தில் நடிச்சிருக்கோம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கதையை எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சி அதை பாருங்கள். ஏன்னா இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க கிராமம் வாழணும் அப்படிங்கிறதுல எடுக்கப்பட்ட ஒரு படம். கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த படம் வெளியில் வந்து மக்களுக்கு போய் சென்றடையும். இந்த படத்துக்கு எங்களுக்கு விருது வேணும், நாங்கள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இதை உணரணும், மக்கள் வாழணும், இந்த கிராமப்புறத்தில் எல்லாரும் வந்து வசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே. ஸோ உங்களுடைய சமூக வலைதளங்களில் ஒரே ஒரு தடவை ஒரு போஸ்ட் போடுங்க, வி சப்போர்ட் ஆண்டவன் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வந்து பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஆத்மா சாந்தி அடையும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஆண்டவன் படக்குழுவுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும். வி சப்போர்ட் ஆண்டவன் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? வி சப்போர்ட் ஆண்டவன், வி சப்போர்ட் ஆண்டவன், வி சப்போர்ட் ஆண்டவன். அது மாதிரி உங்களுடைய சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க யூடியூப்புக்காகவே எடுக்கப்பட்ட படம். யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இது மாதிரி சமூக வலைதளங்களில் நிறையா இருப்பீங்க, அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு பெரிய அளவில் காசு கொடுத்து பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி அப்படி பண்ணுறதுக்கு நம்ம சக்தி இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாக்காரங்களுடைய உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களை பற்றி தான் இந்த ஆண்டவன் சொல்லுது. நன்றி, வணக்கம். கலைத்தாயின் தவப்புதல்வனுக்கும் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்கள் சொந்த ஊர் ஆலடிவட்டி, இந்த ஆலடிவட்டி மண்ணில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணதுனால தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், ஒட்டுமொத்த உறவுகளுக்கும், தமிழக மக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் தன்னுடைய கடமையை இடைவிடாமல் எந்த ஒரு காசு வாங்காமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவன்களுக்கும் பத்திரிகை மீடியாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்கால குடிக்கான்னு எல்லாம் ஒயின் ஷாப்லேயும் என் படத்தை போட்டு, நான் ஒயின் ஷாப்புக்கு போகணுன்னே இல்லையோ என் படத்தை போட்டு படுத்துக்கிற மாதிரி நிறையா போட்டிங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்பில் வந்து நல்லா பேசினா, ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக பேசினா லைக் வரும், சப்ஸ்கிரைப் வரும், ஏதோ வரும். என்னன்னா கஞ்சா கருப்பு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசிடணும், மாற்றி பேசிடணும். எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடித்தார், சிவாஜி படத்தை எம்ஜிஆர் நடித்தார் அப்படின்னு மாற்றி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான், இல்லையா? ஆமாம். ஏன்னா அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை. பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள். அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது. என்னிடம் 5 நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை. இதற்கெல்லாம் வடிவேலு சொன்ன மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. என்னுடைய 30 வருட சினிமா சர்வீஸில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திப சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான், பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு. அண்ணே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார். அன்றைக்கி நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அங்கே சம்பளம் கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவருடைய 18 வருட 20 வருட உழைப்பில் அவர் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். வேறு ஒரு பயணத்தின் மூலிமா அவரோட பயணிக்க போகிறோம். அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ். முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் போனேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 12:30 மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜு கீழே இருந்து டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க. முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி. ஏன்னா இப்போ சொன்னார் இல்லையா, எங்கள் வீடு எனக்கு தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டியிருப்பார் நினச்சிருப்பாங்க. அது பாலடைஞ்ச வீடு. அது அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாரும், சி உன் வீடா இது,
நீ இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு இப்படி தான் ஆடுறியான்னு கேட்டாங்க. எனக்கு அசிங்கமாக போச்சு. ஏடா அது 250 படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடாக இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன். இந்த 25 வருஷம் சர்வீஸில் இப்போ தான் அந்த வீடே வந்து வீடு மாதிரி இருக்குது. பாலடைஞ்ச பங்களா பாலடைஞ்ச வீடுன்னு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி. ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருக்கணும். தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே வரணும். ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டார் கிராமத்தில் வாழும். ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டில் எங்கள் ஊரே பட்டிக்காடு. அவர் ஊர் மாதிரி எங்கள் ஊர் பேரும் சங்கம்பட்டி அப்படி தான் எங்கள் ஊர் பேர். அதனால் அவருக்கு நன்றி. மென்மேலும் பல படங்கள் செய்யணும். கேமராமேன் மகி சார் உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும். என் ராஜ்யத்தில் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகு. இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்கின பங்கில் கேமராமேனுக்கு உண்டு. ஏன்னா நான் குடிச்சு என் மூஞ்சியெல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது. அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான். இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சில சிம்டம்ஸும் பேசப்படும். ஏன்னா இந்த ஒரு 10 வருஷமாக வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்பி இருந்தால் என்ன பாடுவோம்னு அனுபவிச்சதுனால இன்றைக்கி மீண்டு வந்து இன்றைக்கி நான் வந்து எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்கேன். அதனால் நிறையா பேசவும் முடியாது. நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பின்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு, அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப ஆச்சுன்னு நினச்ச வேண்டாம், குழந்தையா சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பல்ட்டி அடிக்க சொல்லி தருவார். நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன், ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படிலாம் வந்து இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடித்து நடித்த படத்தில் நான் ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கேன். இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார். அதில் பாக்கியராஜ் சார் அவருடைய பாடலும் உண்டு. அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராஜ் சார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் அரைமணி சொல்லி தான் வந்து கிங்காங்க ஆடுவார். அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவரில்லாத சித்திரங்கள். அன்றைக்கி கூட கேட்டேன், அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன், சார் தூரல் நின்று போச்சுல, நீங்கள் சிலம்பு சண்டை எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார், அவ்வளோதான். ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் 2 கம்பு வீசுறதை பார்த்தா நான் 3 மாதம் 2 கம்பை வீசுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. ஏன்னா என்னுடைய அடிப்படையே சிலம்பம் தான். அவருடைய தூரல் நின்று போச்சு. புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கினேன், சிலம்பம் கற்று ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஜாகோர் பாஸ் இருக்க யூனியனில் நானும் ஒரு 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவருடைய தூரல் நின்று போச்சு, டார்லிங்கில் கராத்தை சண்டை போட்டது, இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டானி. ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும் அந்த வகையில். அதே மாதிரி அவருடைய எழுத்தில் ஒரு 2 விஷயத்தில் எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் பற்றி சொல்லலாம். தேசிய விருது பெற்ற அகத்தியன் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்தில் ஒரு மோனோ ஆக்டிங்கில் ஒரு 4 சீன் வரும். நான் நடித்த ஒரு 10 காமெடியில் அது ஒரு காமெடி. உண்மையிலே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் அவெல்லாம் சொல்லலாம். பட் அதில் வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியால் ஒரு லைன் வந்திருந்தது, ஒரு உற்சாக டானி. சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தேன் அப்படி ஒரு லைன் இருந்தது. அந்த லைனை வச்சே நான் வந்து 25 படம் நடித்தேன். சார் பாக்கியராஜாரே நம்ம பாராட்டார் விட்டுருமான்னு அப்படின்னு நடித்தேன். அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதே சொன்னேன் இல்லையா, ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை, அதே மாதிரி அவர் படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்தில் சித்து +2 அதில் ஒரு பிச்சைக்காரனாக நான் நடித்தேன். உண்மையிலேயே 5 டேக் 6 டேக் போச்சு. வேறு யாரும் வந்து என்னையா நடிக்க போயா வேறால போடியா அப்படின்னு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பண்ணு. ஏன்னா உள்ளுக்குள்ளே இன்னொரு கை வரணும், பிச்சை எடுக்கிற கை வரணும், அது தட்டை எடுத்துகிட்டு வரணும். அது பெரிய ரிஸ்க்காக இருந்தது. டைமிங் கரெக்டாக செட்டில் ஒரு 5-6 டேக் போச்சு. எந்த ஒரு இது இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு. சப்வேல வந்து எடுக்கும், பிச்சைக்காரனை எடுத்தேன், ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு. கரெக்ட், ஒரிஜினலாக ஆள்கிட்ட போட்டிருக்கு. நீ பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் நீயும் ஒரே மாதிரி இருந்த பிறகு போனா நினைச்சுவாங்க. உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்கே சுற்றினாலும் சொல்லிட்டா, உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நம்மளுடைய உற்சாக டானிக். அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வாழ்த்துக்கனால தம்பி மகேஷாக இருக்கட்டும்,
இயக்குனர் கண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடித்த நடிகர்கள் எல்லோரும் ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த, இப்போ நான் ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன். அது புக்கா வந்து இந்த மாதம் 18 ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரீல், அவ்வளோ ஒரே ஒரு லைன் கிடைச்சது. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசையா எழுதின புக்கில் நான் படித்தது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ, ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, மா வீரம் போகுதன விதை கொண்டோட, மா வீரம் போகுதன விடை கொண்டோட, இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டொருவன் எதிரே தோன்ற, தள்ள ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தேண்ட, உழுதுண்ட கோமான் உரிமைக்காக குறுக்கள் வந்து தச்சனை குடி என்றாராம். இதெல்லாம் ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தினுடைய வழிகள், கஷ்டத்துடைய வழிகள். இந்த வழியை தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நான் படித்தேன். அது ஒருவேளை கண்ணதாசன் ஐயா தான் எழுதியிருக்காருன்னு நினச்சி பார்த்தேன். அவர் கீழே ஒரு லைன் எழுதினார், இல்லை இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுனது. அந்த வாசகம் யார் எழுதுனாங்கிறது இல்லை, அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம். நான் கூட சில மேடைகள் பேசுவதுண்டு. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் தளர்ந்து கை கால் மெலிந்து கீழ்நுழையிட்டாலும், கெட்டு நடு தெருவோடு வீடிக்கே வந்தாலும், நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகளில் பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்குறது. அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியனில் 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன். என்னுடைய பதிவுகளில் தான் இந்த ஜெயிச்சு விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் 18 ரிலீஸ் ஆக போகுது. அது யாருக்குன்னா குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிங்க. இப்படி ஒரு அருமையான மேடையை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டவன் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படம் ஆண்டவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படத்தில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கிற விஷயங்களை காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க பேசினவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய அக்கறை இருக்குது. ரொம்ப நல்ல எமோஷ்னல் பர்சனாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்திருக்காங்க, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய பேர் பேசும்போது தான் தெரியுது மகேஷ் வந்துட்டு யூடியூப்லலாம் வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுறார் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நியூ கம்மர்ஸ்க்கு இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதில் சில கைகள் இருக்கும். இன்னும் லைக் சில 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 ஆர்டிஸ்ட் வந்து சில படங்கள் விடவே விடாது. அப்படி வந்து பாக்யராஜ் சார்லாம் இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ படங்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன், அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன். அண்டு எவ்ரி டைம் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பேசியிருக்கேன். அண்ட் அவர் திருப்பியும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அவங்க டைம் கொடுத்து, அவங்க டேட்டு கொடுத்து, அவங்க எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கும்போது தான் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு 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 பூஸ்டாக இருக்குது. ஸோ அதுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்துட்டு சாருக்கு சொல்லணும். அண்ட் அந்த மாதிரி தான் சாராக இருந்தாலும் சரி, அந்த முத்துக்கான அண்ணாவாக இருந்தாலும் சரி, அந்த கஞ்சா கருப்புனாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படம் நல்ல ஒரு வெற்றி அடையட்டும். அந்த டேரக்டருக்காக தான் நான் வந்தேன். அண்ட் அவர் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரெஸ் மீடியா, எஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. யூ நோ வெல். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். தமிழ் கொஞ்சம் புரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும் போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படியனால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார்,
சாரி முத்துக்காளை சார். ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட், லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க, ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. ஆண்டவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எனக்கு இந்த ஸ்படிய மாலை கொடுத்து அப்புறம் முருங்கைக்காய் வேறு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கிறதா, அவர் ரொம்ப சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோட அவர் அந்த பேச்சில் வந்து அது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வீரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னென்னா, யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார், அவ்வளோ முயற்சி பண்ணுவார். அது கிளாஸில் நான் உட்காண்ட்ருப்பேன், எவனாவது எப்பாவது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல். அதனால் ஒரு பையன் எந்திரிச்சு ஏதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல, அவன் ஃப்ளாட் பாம் அப்படின்னா இவர் வாத்தியார் பிடிச்சிட்டாரு. பிளாட், அவன் ஃப்ளாட் அப்படிங்கிறான். பிளாட் பா பா, பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஃப்ளாட் பாம்ங்கிறான் அவன். இவர் பா பா பிளாட் பிளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் எஃப்எஃப்லேயே சொல்லிட்டு இருக்கான ஒழிய அவன் ஃப்ளாட்லாம் பீல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். இது அடுத்த பீரியடு பெல் அடிக்கும், அந்த வாத்தியார் வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியார் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட்னு இவர் எப்படியாவது சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டுருப்பார். இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது நடுவில் இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவங்க நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா, அது செடியெல்லாம் வெட்டி கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர், அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து, சார் உங்களை லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னாருங்க அப்படின்னா, நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், இந்த லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னேன். லைப்ரரி இல்லை லைப்ரரி அப்படின்னு. அவன் தோட்ட வேலைக்காரன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் லைப்புன்னே சொல்ல வரல, அவனுக்கு ரைப்புன்னு லைப் இப்படியே சொல்லியிருந்தேன். இது எங்களுக்கு எல்லாம் எப்போவுமே காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க, எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது, அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும், அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது, அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார். என்னென்னா இது அவருடைய கேரக்டர். இது யாருக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் எப்படியோ சினிமா எடுக்கணும், அதை பண்ணு இதை பண்ணு நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு, அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்லை, நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த கதை சொன்ன நாள்லேருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டரு அந்த ஊருக்கு போனது நடித்தது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்.
அப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறதுல வந்து தீர்மானமாக இருந்துகிட்ருக்காரு. அது சில பேர்த்தினுடைய கேரக்டர் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க. அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான். அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு? மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே, ஆஹா, ஜனங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா, ஜனங்க இப்படியே தான் இருக்காங்களா, இதை எழுதி போட்டு இது மூலமாக வந்து கவர்மெண்ட்டு வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவசியம் இதை நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது போகிறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு இது ஒரு விமோசனமாக இருக்குமோ. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சியை நம்ம உரைச்சி வைப்போம், அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விளக்கேற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர். நான் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பற்றி. ஆனால் இது காமெடி இல்லை, ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரைசேஷன். அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு, ஹீரோன்னா நம்ம எல்லாமே ஹீரோன்னு இமேஜின் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறதுனால ஹீரோன்னு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னு அப்படி தான் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள். அவருக்கு என்னென்னா, அவர் குருநாதர், டேய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன், என்னென்னா அது ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இதை நீ சொன்னீன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேறு யாருக்காவது போய் சொல்லிடக்கூடாது, சொல்லிவிட்டு அவன் தலை வெடிச்சு செத்துருவேன் நீ, அதனால் உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆள் பார்த்தான், ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று நேராக காலையில் வெடிஞ்சு எழுந்திரிச்சோன்னே ஒரு 7:30 மணிக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்தில் போய் ஏறி மேன்னுட்டான்னு கத்தினான். எல்லோரும் என்னடா கோபுரத்தில் இருப்பான், ஏதாவது செத்துக்கு தொலைய போகிறான் போலுக்கு, என்ன இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னார், இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தர் மட்டும் மோட்சத்துக்கு போகிறத விட நம்ம ஊருக்கே மோட்சம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான். ஸோ அவன் கேரக்டரைசேஷன் பாருங்கள், உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்கிறதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோட்சம் அடையட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்கிற எவ்வளோ பெரிய பரந்தவன். அந்த தான் ஹீரோ, அவர் தான் ராமானுஜர். அது என்னன்னா மகேஷுக்கு அதை சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இதனால் என்ன வருமானம், இதனால் என்ன நமக்கு பொழப்பு, இதனால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான், சக மனிதர்கள், அவங்களாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய், ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு, ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில். ஸோ ஒரு 50 வீடு இருக்குது, 50 வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி, கதவு இல்லாமல், சிலது கதவு பூட்டிருக்கு ஆனால் செவர் இருக்காது, இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நானும் உள்ளே போய் பார்க்குறேன், எங்கள் ஷூட்டிங் ஆளுக 10 பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க. என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு 10-15 மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க. எதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி எதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும், நமக்கு நல்லாயிரும், சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவரும் அது வந்தால் போதுன்னு இங்கேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக, அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க.
அப்போ தான் சொன்னார், இவங்க ஒரிஜினலு படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர், சினிமாக்காக நடிக்க வச்சேன், ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக் எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு, ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து நானும் அந்த வீடு ஓப்பனிங்க்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா, இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறதுக்காக அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்டர் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது என்னென்னா யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திரன் முனுசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காரன் ஒரு திருப்பான் அப்படின்னு சொல்கிறதுன்னா, அங்கே மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்க போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்படுறது அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா நம்ம பொழப்பு எப்படியோ போயிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு 4 எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு அனுப்புகிற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மகேஷ் அவர்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்புக்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர். ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்றைக்கி வந்து பேச வந்தவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்கக்கிட்ட இருக்குது. அது சமூக சேவகர்லேருந்து இதை நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லோரும் ஆத்மார்த்தமாக அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது, எங்கள் ஊர் சொந்த மண், இதை நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஊருக்காரங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்றவங்க கூட முத்துக்காடை ஒரு புக் எழுத போகிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் தமிழ் மேலே இவ்வளோ பற்றுதலாக இருப்பார் அப்படிங்கிறதும் தமிழை வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. கண்ணதாசன் சாரை பற்றி பேசி அவருக்கு ஆரிஜின் யாருன்னு பேசி அதுக்கப்புறம் அவர் எழுத போகிற புஸ்தகத்தை பற்றியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிதர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டார். வந்தோன்னையுமே நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு அணிந்தரை கேட்குறாருங்கும் போது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தமிழ் பற்றுதலாக அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி எல்லாருமே பேசினவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசினேன். இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானா. அப்புறம் தான் கேட்டேன், தமிழ் சுத்தமாக தானே பேசுது, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. எந்த ஒரு தாய் பாஷைன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது வர அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா கிராமத்து கதைன்னு ஒன்றி என் கலருக்கு அது சரியாக வருமா, கிராமத்து பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. கருப்பாக இருப்பா, அந்த வெயிலில் அலைஞ்சு கிளைஞ்சி நல்லா பிறந்திருந்தா கொஞ்சம் கலராக பிறந்திருந்தா கூட அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் எல்லாம் வேறு மாதிரி ஆகி போகும் இல்லையா. அதனால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் டைரக்டராக இல்லை, அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது, கருப்பு சிவப்பெல்லாம் காரங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஏன்னா இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் அது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் என்னுடைய சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது இல்லை அவர் சம்பாதிச்ச சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதே நண்பர்கள் அப்படிங்கிறது தான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க, சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் எல்லாம் தான். ஏன்னா என்கரேஜ் நண்பர்கள்னு சொன்னோம்னா நிறைய பேர் சில பேர் இருக்கா நண்பர்கள். என்னென்னா அவனுக்கு வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னாங்கும் போது மழை வந்துடுச்சு. ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது.
அப்போ இவன் சொன்னான் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழை வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா அப்புறம் மணி வேறு 9:30 ஆகிப்போச்சு. ஏண்டா நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சாரத்துட்டு சொல்லி உட்கார்றானா ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்டே போயிடல கொஞ்சம் சம்சாரத்துட்டு சொல்லிட்டு வரணும்னா போய் திடீர்னு சம்சாரத்துட்டு அம்மா சாப்பாடு எங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்களே என்னங்க ஏம்மா மழை திடீர்னு வந்தால் நான் என்னம்மா பண்ண முடியும், அதனால் பாரு அப்படின்னு ஏதாவது வர்றவங்களுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல, வந்தவொன்னே ஏதோ ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், முடிஞ்சதை செய்யுமா பசிக்கு தானே செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் வேணா கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஆள் அவனை காணோம். மழையை நிற்கலையே என்னடா ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஏன்டா அவனை ஆளை காணோன்னு சரி போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பிச்சா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் மறுபடியும் வந்துட்டான். என்னடா நண்பா அதுக்குள்ளே எங்கடா போனேன், மழையை நிற்கல எங்கே போனேன்னு, இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொன்னீங்கல்ல அதனால் வீட்டுக்கு போய் என் சம்சாரத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒன்று இங்கிருந்து மலையிலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிவிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்களுக்கு இன்னும் 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தானுங்க. அப்போ போயிட்டு இருந்தோடனே சொல்லி கரடி வந்துடுச்சுன்னு சொன்னோடனே உடனே 2 பேரும் ஓடிடலான்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஷூ எடுத்து போட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போட்டுற ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிடலாம் ஷூ போட்டுன்னு அவங்ககிட்ட சொல்லி இவன் ஷூ எடுத்து அவசரமாக போடுறான். அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான் என்னடா ஷூ போட்டால் கரடியை விட வேகமாக ஓட முடியுமாண்ணா, இல்லை உன்னை விட வேகமாக ஓட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஆனால் மகேஷுக்கு அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் ஏன்னா அவரே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை எதையும் எதிர்பார்க்காம. அப்படி இருந்தும் நண்பர்கள் அவருக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணி அவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர் நடிக்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்பில் கதாநாயகங்கிற லெவலில் அவருக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ஸ் ஆப்னு சொன்னோம். ஸோ கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்துனே பயந்துட்டேன். மியூசிக்கு டா அப்படின்னு சொல்லி கிரேன் ஷாட் வந்தது. நான் நினச்ச கதையே வேறு என்னமோ நினச்சிட்டேன். டவால் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்கு உண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ளே வச்சுட்ருக்காரு போல இருக்கு. நான் நினச்சேன் இந்த கலெக்டர்கிட்ட அந்த வைத்தியர் அவங்க ஒய்ஃபு அவங்க தான் கஷ்டப்படுறவங்க இதுதான் கதைன்னா அந்த மகேஷை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பாட்டு டூயிட்டெல்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டைரக்டர்லாம் உண்மையிலேயே கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. கேமராமேன் எல்லாமே அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பத்திரிக்கை நண்பர்கள் நம்ம தான், ஊடக நண்பர்கள் நம்ம தான் அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு கதையை எடுத்து அந்த கிராமத்தில் இவ்வளோ தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு இன்றைக்கி என்ன கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு இப்போ போனால் நான் போனால் கூட ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன் பச்சை பசையில் எங்கே பார்த்தாலும் கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கோபியில் சிட்டிக்குள்ளேருந்து சைடில் போனால் தான் பச்சை பசைன்னு எதாவது காமிக்க முடியும். என்னென்னா எல்லாம் சைட்டு போட்டு அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நல்ல வருமானம் வருது, எதுக்கு இது விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் நிறைய அப்படி இது பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன, ஏன்னா தண்ணி இல்லாமல் பஞ்சமாக இருந்து அந்த மாதிரி இருந்து ஊரை காலி பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஓகே. அது என்னென்னா இயற்கை சதி நமக்கு நம்மளை எரியாமல் நம்மளை மீறி நடக்கக்கூடியது ராமநாட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் பிளாட் போட்டு இருக்கிற பூமி விவசாய பூமி பிளாட்டை போட்டு கொடுத்துட்டு போனால் அதை விட நல்ல காசு கிடைக்குதுங்கிற அளவுக்கு போனால் அது கவர்மெண்ட் அப்படி இல்லை. விவசாயமே நீ விவசாயம் பண்ணால் உனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் தான் அவன் கரெக்டாக அந்த விவசாயத்தில் இருப்பான். இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படி தானே அவன் கேட்பான். இது அப்போ சொல்லுவாங்கல்ல, அவன் கஷ்டப்படுறது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அது பண்ணிட்டு போனான். அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு பட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியலையே. அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டிய கேள்வி. இவன் ஒரு ரேட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு தான் விற்கவே முடியலையே.
ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும். இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ளே வந்து அவங்களும் வந்து கவனிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும். அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இப்படி ஒரு டீமில் வந்து வேலை பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. சந்தோஷம். நன்றி.